இன்னைக்கு 5000 கொடுக்குறான், இன்னைக்கு 2000 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போனோமா, மதுமன கடையில் உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, எங்கேயாவது. இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, வாக்குக்கு காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2000 8000 இருந்தாங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு மாநிலத்தில் போயிட்டு கொடைக்கானல்லையோ இல்லை ஊட்டியிலையோ இல்லை அண்டை மாநில கேரளாவிலையோ போயிட்டு குடும்பமாக போயிட்டு சுற்றுலாவுக்கு கிளம்பிடுறாங்க. வானிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொள்முதலுமே கிடையாது. நீங்க ஆந்திராவில் தான் பால் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பால் கொள்முதல் நிலையம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து 26 ரூபாய்க்கு 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு வாங்கி இவங்க 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. பாப்ஸ்கோ, கான்ஃபோர்ட், பேசிக் இவங்களுக்கு எல்லாருக்குமே 2 பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. மதுபான கடைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அரசு மதுபான கடைகள் இருந்துச்சு. அதுக்கு இந்த துறைகள் அத்தனையுமே இவங்க வந்து வெளியே வரும்போது 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த துறைகள் அவங்கவுங்க பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. என் மக்கள் கேட்கறாங்களா, இலவசம் எனக்கு வேணும், எனக்கு வந்து அரிசி கொடு, மிக்சி கொடு, கிரைண்டர் கொடு, எனக்கு வாக்குக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த தெருவில் யார் நின்று போராட்டம் பண்ணி பார்த்துருக்கு? என்னன்னா, நீங்க அரசியல் என்பது சேவை என்ற அந்த நிலைமை மாறி இன்னைக்கு அரசியல் என்பது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து 5 ஆண்டுகள்ல 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாவறதுக்குன்னே வராங்க. என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல தரமான கல்வி கிடைக்கணும், அது அரசாங்கத்தால கிடைக்கும். என் பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கணும், அது அரசாங்கத்தால கிடைக்கும். என் பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும், அதுவும் அரசாங்கத்தால கிடைக்கும். இது எல்லாம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு நாங்க 20 வருஷமா 30 வருஷமா வாக்களிச்சோம்ல, காங்கிரஸுக்கு வாக்களிச்சோம்ல, என்ஆர் காங்கிரஸ் வாக்களிச்சோம்ல, பாஜகவுக்கு வாக்களிச்சோம்ல, எங்க போச்சு? ஏன் உன்னால கொடுக்க முடியல? நீ கொடுப்பா நான் வாக்களிச்சோம். இப்ப நான் வந்து வாக்குக்கு காசு வாங்குறது இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் வாங்குறது இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 8 தேர்தலை சந்திச்சிட்டேன். என்ன மாதிரியே ஏன் எல்லாரும் இருக்க மாட்டீங்க? அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து 88% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை பாண்டிச்சேரி மாநில ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு குமரன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் குமரன். நன்றி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி ஏம்பலம் தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கீங்க. அண்ணன் நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவர். இந்த 2026 தேர்தல் களம் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்க போகுது? இன்னும் வந்து கூட்டணி இன்னும் முடிவாகலை எல்லா கட்சியும். ஆனால் 28 தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. களத்தில் அதே போல 14 பெண்கள் 14 ஆண்கள் போட்டியில் இருக்காங்க. உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த களம் எப்படி இருக்கு? புதிய விஜய் அவர்களின் வருகை இல்லை அங்க வந்து மார்டின் அவர்களின் வருகை, இதெல்லாம் எப்படி அந்த அரசியல் களம் 2024 இருக்க போகுது? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூர்வீகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலமாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் உதயமானதுக்கு அப்புறம் இப்போ என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்ருக்காரு. கடந்த தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சு என்ஆர் ஐயா ஆட்சி அமைச்சிட்ருக்காரு. அப்போது ஒரு அந்த முதல்வர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நான் இருக்கணுன்றதுக்காக எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் தொலைநோக்கு திட்டமோ எந்த ஒரு திட்டத்தையும் அவர் இது வரைக்கும் கொண்டு வரல. இன்னைக்கு நீங்கள் சாலையில் பயணித்து வந்திருப்பீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சாலைகள் பிரதான சாலைகள் அத்தனையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழிமாக தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை குடிக்கு அடிமையாக்கிற திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க கடந்த பாஜக. பெண்களை குடிக்கடி. ஆமா ஆமா, அதுக்குதான் அந்த ரெஸ்டோ பார் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா நவீன காலத்துக்கு பெண்களை தள்ளுகிறோம் அப்படின்ற காலத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்தப்ப அவங்களும் ஒரு பெண் தான். அப்போ புதுச்சேரி மாநிலத்துல வருமானம் அப்படின்ற ஒன்று பாத்தீங்கன்னா அந்த மதுவை வைத்து மட்டும்தான் வருமானமே தவிர வேற எந்த ஒரு வருமானமே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாலைகள் ஒரு 5 பஞ்சாலைகள் இருந்துச்சு. ஏஎஃப்டி, பாரதி, அங்கோலா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாலை. இந்த பஞ்சாலைகள் முழுக்க மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 தொழிலாளிகள் அந்த அந்த பஞ்சாலைகள் நம்பிருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஈர்த்து மூடிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ்கோ, பேசிக்கு, கான்ஃபோர்ட், அமுதசுரபி, கோஆப்டெக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற அரசு நிறுவனங்கள் இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஈர்த்து மூடப்பட்டுச்சு.
பிஆர்டிசி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. புதுச்சேரி போக்குவரத்து கழகம் மட்டும்தான். என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா நலவாரியம் ஒண்ணு இருக்கு. அந்த நலவாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் ஊதியம் வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஊதியம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து பதவிகள், வாரியங்கள்னு சொல்லிட்டு இருக்கிற வாரியங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து ஒரு 50 பேர் 30 பேர் இந்த அந்த தொழில், இப்போ குறிப்பா பேசிக்னு பாத்தீங்கன்னா பேசிக் சேர்மன் சொல்லிட்டு ஒருத்தன் கொடுப்பாங்க. அந்த பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த பொறுப்பும் இல்லாத நபருக்கோ இல்ல அந்த துறையை வளர்க்கின்ற ஒரு அறிவார்ந்த ஒரு நபருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, அவருக்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. கூடுதலா அவருக்கு ஒரு வாரியம், பேசிக்ல வாரிய சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைவர் பதவி கொடுத்துருவாங்க. அந்த தலைவர் பதவிக்கு அவருக்கு ஒரு சம்பளம். அதன் பிறகு அவருடைய எடுபடிய அந்த பிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு ஒரு சம்பளம். அதுக்கப்புறம் அவரு ஒரு 40 பேர் 50 பேரை கொண்டு போய் அந்த துறையில இணைச்சிருவார். திருட்டுத்தனமா நான் வேலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இணைச்சிருவார். அப்போ அந்த சம்பளம், அந்த ஆட்களுடைய சம்பளம், இது எல்லாமே கூடுதலா ஏற ஏற என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப இவர் வந்து அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலையை தான் செய்யணும். ஆனா அதை செய்யாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த துறை மூலயமா என்ன சம்பாதிக்கலாம். இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மூலியமாவோ பாப்ஸ்கோ மூலியமாவோ ஒரு அங்கன்வாடி மையம் இருக்கும். அந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள், குழந்தைகளுக்கான கடலை, முட்டை, சத்துணவு மாவு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்க போகும்போது அந்த அரசு சார்ந்து, ஆமா, அரசு சார்ந்த அங்கன்வாடி மையங்கள்ல கொடுப்பாங்க. இது அரசே கொள்முதல் பண்ணி, நேரடியாக கொள்முதல் பண்ணி குறைந்த விலையில எடுத்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த நலவாரியம் அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கொள்முதல் நிலையங்களை நிறுத்திட்டு இவங்க அந்த அதை எடுத்து இப்போ நேரடியா அரசு வந்து ஒரு நிறுவனங்கள்ட்ட கொள்முதல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு வாங்குவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, நேரடியா அரசு எடுக்கக்கூடாது, சேர்மன் அங்க போயிடுவார். அப்ப போயிட்டு நான் என்கிட்ட நீங்க கொடுத்தோம், இப்ப 100 ரூபாய்க்கு அரசு வாங்குது அப்படின்னா ஒரு அந்த துறையோட சேர்மன் என்ன பண்றாருன்னா, நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது, 120 ரூபா இல்ல 130 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள வந்து அந்த லாபத்துல இயங்குற துறையை வந்து நட்டத்துல கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த பதவிக்கு வந்த தலைவர்கள் தான் காரணம். இது மாதிரி நிறைய நஷ்டத்துல போறதுனால அந்த நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுது. 1 வருடம் 2 வருடம் ஊதியம் வாங்காம எத்தனை காலத்துக்கு ஊழியர்கள் வேலை செய்வாங்க? அப்ப என்ன ஆகுதுன்னா, இது நஷ்டத்துல இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல குடிநீரை மட்டுமே விற்பனை செய்து லாபம் சம்பாதித்த ஒரு நிறுவனம் பேசிக், பாண்டிச்சேரி மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா நான் அந்த தண்ணியை பார்த்தேன். இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுகளா அந்த நிறுவனமே இல்லை, எங்க போச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட அதே மாதிரி அரசு நிறுவனமா இருந்தது. ஆமா ஆமா, பேசிக் அரசு நிறுவனம், பான்லே அரசு நிறுவனம். இன்னைக்கு பான்லேல வந்து பாத்தீங்கன்னா பால் கொள்முதல் கிடையாது. இன்னைக்கு ஆந்திராவில தான் பால் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய் ஒரு கிராமங்கள்ல பால் கொள்முதல் நிலையம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து 26 ரூபாய்க்கு 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு வாங்கி இவங்க 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. கொள்ள லாபம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த லாபம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசு துறைக்கு போனா பரவாயில்ல, அந்த அரசு துறையில இருக்கிற இடைப்பட்ட அந்த இடைத்தரகர்கள் துறைக்கு நலவாரியம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த துறைக்கு வந்து ஒரு நலவாரிய அமைச்சரா இருப்பார், அவருக்கு அந்த பணம் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி போறதுனால நிறைய துறைகள் வாரிக்கிறது. ஆமா, வாரியம்ன்றது வாரிக்குது. அதை விட ஒரு கேவலமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, போன ஆட்சி காலத்துல வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கும்பொழுது அந்த துறையில இருந்த அமைச்சர் கந்தசாமி அமைச்சர், நமச்சிவாயம் அமைச்சர், ஷாஜகான் அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகாஸ் அமைச்சர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த துறைக்கு பாப்ஸ்கோக்கு எரிபொருள் நிறுவனம் அந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்ஸ்கோ, கான்ஃபோர்ட், பேசிக் இவங்களுக்கு எல்லாருக்குமே 2 பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. மதுபான கடைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அரசு மதுபான கடைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த துறைகள் அத்தனையுமே இவங்க வந்து வெளியே வரும்போது, அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த துறைகள் அவங்கவுங்க பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. எரிபொருள் நிறுவனங்களை நீ 2 எடுத்துக்கோ, நான் 2 எடுத்துக்கிறேன், நான் அமைச்சரா இருக்கும்போது நான் 2 எடுத்துப்பேன், நீ அமைச்சரா நீ 2. நமச்சிவாயம் வந்து ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் இப்ப இருக்காரு, கல்வித்துறை. ஆமா, முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கந்தசாமி சமூக நலத்துறை அமைச்சரா இருந்தாரு, இவர் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே ஆளுக்கு இந்த அனந்தராமன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, கோடா வந்தாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு பெட்ரோல் பங்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிபொருள் பெட்ரோல் பங்க் எடுத்துட்டாங்க. அப்புறம் மதுபான கடைகள், ஆளுக்கு ஒரு மதுபான கடைகள் எடுத்தாங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசு வந்து 2021 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2016 18 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலவச கேஸ் இணைப்பு கொடுத்தாங்க, எரிபொருள் இணைப்பு கொடுத்தாங்க. அந்த எரிபொருள் இணைப்பை வந்து பாத்தீங்கன்னா பாப்ஸ்கோ தான் பார்த்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய வருமானங்கள் வந்துச்சு. ஆனா அதையும் வந்து ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு துறையா பிரிச்சு ஆளுக்கு ஒரு பேப்சிகோ தட்டாஞ்சாவடி அந்த அமைச்சருக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் தனித்தனியா பிரிச்சுட்டு இன்னைக்கு அந்த இலவச எரிபொருள் சிலிண்டர் மானியமும் வர்றதில்லை. கிட்டத்தட்ட 300 ரூபா 350 ரூபா மானியம் வர்றாங்க. அந்த மானியம் குறைஞ்சி இன்னைக்கு 16 ரூபா 18 ரூபா தான் வந்திருக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போ வந்து இந்த 2021
தேர்தல் முடிகிற தருவாயில எல்லாம் ஆளுக்கு பிரிச்சு அந்த அரசு துறை நிறுவனங்களை சுக்காக்கி இன்னைக்கு வந்து அந்த அரசு துறை நிறுவனங்கள் ஊழியர்களை வந்து உண்மையிலே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நாள்தோறும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடும் அதே நிலைமையில் தான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இதே போல அரசு நிறுவனங்கள் எல்லாம் வந்து சம்பள உயர்வு கேட்டும் ஊதியம் உயர்வு கேட்டும் ஊதியம் கேட்டுமே இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் பாண்டிச்சேரின்னு சொல்றீங்க. ஆனால் இங்கு உள்ள அரசும் சரி அங்க உள்ள சரி எதை பத்தியுமே பொருட்டு இல்லாமல் இலவசம் மட்டும்தானே. இப்ப இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இலவசத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தல் இருக்கு. அதாவது போன தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா 1-2 வாக்குறுதிகள் வந்து இலவசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஆரம்ப காலம் முறை கடைசி இறப்பு வரை வந்து எல்லாம் இலவசமா தர்றோம். பிறந்த குழந்தையிலிருந்து படிக்க போற குழந்தையிலிருந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து வேலைக்கு போறவங்கல இருந்து பெண்கள்ல இருந்து வயதானவர் முதல் கூட எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இலவசமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த முறை வாக்களிக்க போறான்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணே, முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா தெளிவுபடுத்திக்கணும். இது எல்லாம் இலவசம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாம் எங்கிருந்து வாங்கப்பட்டது, யாருடைய வரிப்பணம்? இல்ல ஆனா மக்களுக்கு தெரியலையா? அதுதான் அதுக்கு தெரிய தொடர்ச்சி எல்லா கட்சியிலும் இதையே கொண்டு வர்றாங்க. அதுதான் இப்ப இலவச திட்டங்கள் யார் கேட்கறா? முதல்ல என் மக்கள் கேட்கறாங்களா? இலவசம் எனக்கு வேணும், எனக்கு வந்து அரிசி கொடு, மிக்சி கொடு, கிரைண்டர் கொடு, எனக்கு வாக்குக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த தெருவுல யாரு நின்று போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்க? என்னன்னா நீங்க அரசியல் என்பது சேவை என்ற அந்த நிலைமை மாறி இன்னைக்கு அரசியல் என்பது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து 5 ஆண்டுகள்ல 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்குன்னே வராங்க. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்னா யாருன்னு மக்களுக்கு தெரியலையே. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வைக்கிறோம், நம்ம தானே சம்பளம் கொடுக்கணும். வேலைக்கு வர்றவன் நான் சம்பளம் தரேன் என்ன வேலைக்கு வச்சுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் இதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்போ ஒருத்தர் நான் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்கு சேவை செய்ய வரேன், நான் வந்து உங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறேன், நான் ஒரு 5000 தரேன் 2000 தரேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது அவன் முதல்லயே அந்த இடத்துல நம்ம திருடன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இந்த நாட்டை கொள்ளடிக்கிறான்னு ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? அந்த ஒரு சின்ன ஒரு ஐயம் கூட உங்களுக்கு ஏற்பட மாட்டுதே. ஏன் காசு கொடுத்தா வாக்கு அப்படின்றீங்க? நீங்க காசு கொடுத்தா அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5000மோ 2000மோ கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீங்க வாழ்ந்துட முடியும்? ஆனா 5 ஆண்டு காலம் தெருவில் நின்றுக்கிட்டு டீ கடையிலையும் மதுபான கடையிலையும் உங்களுடைய என்னை வந்து என்னை கெடுத்துட்டாங்க, என்னை வந்து என் பிள்ளையை கெடுத்துட்டாங்க, என் பிள்ளையை குடிக்க வச்சு கெடுத்துட்டாங்க, இன்னைக்கு வீதிகளில் கஞ்சா நிற்குது, கஞ்சா வித்துட்டு இருக்காங்க, மதுபான கடைகள் தந்துட்டாங்க, பெண்களை குடிக்கிறதுக்கு ரெஸ்டா பார்த்து வந்துட்டாங்க சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய அந்த அதிகாரம்ன்றது மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை மறந்துட்டு இன்னைக்கு 5000 கொடுக்குறான், இன்னைக்கு 2000 கொடுக்குறான், அதை வாங்கிட்டு போனோமா, மதுபான கடையில் உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, எங்கேயாவது. இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா வாக்குக்கு காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2000 8000 தராங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு மாநிலத்தில் போயிட்டு கொடைக்கானல்லையோ இல்லை ஊட்டியிலையோ இல்லை அண்டை மாநில கேரளாவிலையோ போயிட்டு குடும்பமா போயிட்டு சுற்றுலாவுக்கு கிளம்பிடுறாங்க. வாக்களித்து கூட வர்றதில்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 80% வாக்கு பதிவாயிருக்குன்னா இப்போ இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் பாருங்களா 70-72 தான் பதிவாகுது. என்னோட நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்முனை போட்டி வந்துருச்சு. 3 பேருமே காசு தராங்க. இப்ப 2 பேர் காசு தராங்க, காசு தராது. இப்போ ஒரு கட்சி தொடங்கும் போதே வீட்டுக்கு வீடு வந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாலிக்கு தங்கங்கிறது போக ஒரு பவுன் இப்படி எல்லாம் வந்து இலவசங்களை சொல்லி மக்களை ஒரு வயப்படுத்தி எல்லாரும் வந்து போட்டிக்கு நான் இலவசம்னா ஆணுக்கு இலவசம் இல்ல பெண்ணுக்கும் ஆணுக்கும் சேர்த்து இலவசங்கிறான். இப்படி போயிட்டே இருக்குல்ல. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து தனித்தே நிக்குது, 28 தொகுதியிலும் தனித்தே நிக்குது. எப்படி நீங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? வெற்றி சாத்தியம் நினைக்கிறீங்க? வெற்றி தோல்வி அப்பாற்பட்டது நாம் தமிழர் கட்சி. நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு களமாற வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்படின்னா எத்தனையோ வந்து நம்ம விவசாயம் பண்றோம், எல்லா விதையுமே வந்து முளைச்சி அது வந்து நம்மளுக்கு வந்து அறுவடையாக கொடுத்து நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி நமக்கான கடமை இது, எங்களுக்கான கடமை. இந்த நாட்டை திருத்தணும். இந்த நாட்டை இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம குடிக்கிற குடிநீர், நம்மளுடைய இந்த இயற்கை வளங்கள் அத்தனையும் காப்பாற்றி நம்ம வருகின்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, எதிர்கால பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா எதிர்காலத்தை பற்றியும் எதிர்கால பிள்ளைகள் பற்றியும் எதிர்கால தலைமுறை பற்றி சிந்திப்பான். அப்படி சிந்திக்கிற பிள்ளைகளை தான் அண்ணன் சீமான் அண்ணன் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தை இருக்கிறார். இப்போ அண்ணன் வந்து ஏன் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனிச்சு நிற்கிறாரு?
ஏன் இப்போ இன்னைக்கு வந்து 8.2% வாக்கு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்கு படிக்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு ஏன் மற்ற கட்சிகிட்ட அண்ணன் பேரம் பேசி இந்த திருமாவளவன் மாதிரியோ, வைகோ மாதிரி, ராமதாஸ் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி இன்னைக்கு கூட்டணி பேரம் வச்சு 5 சீட்டு 10 சீட்டு வாங்கிக்கிட்டு 500 கோடி 300 கோடி வாங்கிட்டு நக்கி பிரிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலாமே. அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தானே இன்னைக்கு நிற்கிறேன். நான் 2016 காலத்துல இருந்து அண்ணன் கூட இருக்கேன். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏமலம் தொகுதியில் போட்டிடுறேன். இந்த வாய்ப்பை நான் வந்து அடையத்துக்கு 10 ஆண்டுகளா நான் அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு தான் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க வாக்குக்கு காசு தர மாட்டோம், ஆனா நீங்க வாழ்றதுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம்னு சொல்றோம். உங்க பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த பூமியை அப்படியே சொர்க்க பூமியாக நாங்க மாட்டி தருவோம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சாலைகள்ல உங்களால பயணிக்க முடியுதா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இயற்கை வளங்களை உங்களால் காப்பாற்ற முடியுதா? நீர் வளங்களை, நிலத்தடி நீரை உங்களால் குடிக்க முடியுதா? நீங்க எண்ணற்ற கடலோர கிராமங்கள் இருக்கு, நீங்க போய் பாருங்க. எல்லாமே உப்பு தண்ணி ஆகி போச்சு, குடிக்க முடியல, தண்ணி இல்லை. இன்னைக்கு எல்லாமே போத்தல்ல வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு 25 லிட்டர் ஒரு போத்தல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 40 ரூபாய் போச்சு. நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இந்த குடிநீரை நாங்க காசு கொடுத்து வாங்கி குடிப்போம் நினைச்சு பார்த்தோமா? இன்னைக்கு இப்பயே அந்த நிலைமைனா நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன நிலைமை? நான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டு போறேன். அந்த 1 கோடி ரூபாய் சொத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு குடிநீர் காசு கொடுத்து வாங்கணும், கல்வி காசு கொடுத்து வாங்கணும், மருத்துவம் காசு கொடுத்து வாங்கணும். இன்னைக்கு சாலையில பிரயாணம் பண்ணும்போது நம்மளோட உயிர் நமக்கு இல்லை. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று இரவு சாலை நல்லா இருக்கு, மறுநாள் ஒரு மழைக்கே சாலை தாங்க மாட்டுது, மறுநாள் பள்ளம் குண்டு ஆகி போய் அங்கங்க முட்டி மோதி சாக வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஏன் தேவை அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழ்நிலையை நம்ம பார்த்துதான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் நீங்க சொல்றீங்க இல்லையா, இன்னைக்கு புதுச்சேரின்னு எங்களால வெளியே இப்ப சொல்ல முடியலண்ணே, வெக்கப்படுறோம் உண்மையிலேயே. ஏன்னா என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியுது, சாலை நடமாட முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஒரு முதன்மை ஏமலம் தொகுதியில கிருமாம்பக்கம் ஒரு ஊர் முதன்மை நகரம், கிட்டத்தட்ட வந்து பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், வல்லூரமேடு, ஆலடிமேடு, ஈச்சங்காடு, அதுக்கப்புறம் வம்பாப்பேட்டு, ஒரு 30 கிராமங்கள் இருக்கிற அந்த இடத்துல அந்த 30 கிராம மக்களும் அந்த கிருமாம்பக்கத்தில் தான் கூடணும். ஒரு தேநீர் குடிக்கணும்னாலோ, ஒரு மளிகை பொருள் வாங்கணும்னாலோ, ஒரு காய்கறி பொருட்கள் வாங்கணும்னாலும் அங்கதான் வந்து கூடணும். ஒரு பேருந்துல ஏன்னா அந்த நீங்க உள்ள அந்த 10 கிராம மக்கள் வெளியே வரும்போது முழிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பார்தா முதன்மை சாலையில, பிரதான சாலையில இருக்கு. அப்போ நீங்க அந்த மதுபான கடையில முடிச்சுட்டு தான் நீங்க எங்கேயும் போகணும். அப்போ இப்ப இருக்கிற இளைஞர்களை நம்ம படின்னு சொல்றோம். இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லைண்ணே, ஒரே ஒரு நாள் நீங்க புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளை நீங்க போயிட்டு ஒரு நேர்காணலோ இல்ல வந்து ஒரு காணொலி எடுத்துட்டு வாங்களேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கட்டிடங்களும் இடிகிற தருவாயில் தான் இருக்கு. கழிவறைகள் மிக மிக மோசமா இருக்கு. ஆசிரியர்கள் நீங்க போராடுறாங்க, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசாங்க ஊழியர்கள் போடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அரசு துறை சார்ந்த பெண்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. என்னன்னா அரசு ஊழியர்கள் இன்னைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 80,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனா அவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு அரசு பள்ளியில வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் எங்க படிக்குதுன்னு கேளுங்களேன். தனியார் பள்ளியில 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குன்ற ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டு இவங்க 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க. இது பத்தலன்னு போராடுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பத்தலன்னு போராடுறீங்க. முதல்ல அந்த பள்ளி ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க பிள்ளைகளை அந்த அரசு பள்ளியில சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? ஏன் சேர்க்க மாட்டீங்க? முதலில் உங்க பிள்ளைகளை நீ சேர்க்கணும். உங்க பிள்ளைகளை சேர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு தரமா, அந்த பள்ளிக்கூடமும் அந்த வகுப்பறையும் தரமானதா மாறுமா வரதா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அதுல அந்த காமராஜன் ஒரு தம்பி, இன்னைக்கு அவங்க அந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தான் படிக்குது. என்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பள்ளியை வந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பள்ளியை புதுச்சேரி மாநிலத்திலேயே ஒரு சிறந்த அந்த வகுப்பறையை மாத்திட்டு இருக்கிறார். நவீன தொழில்நுட்பத்துடைய ஒரு வகுப்பறை, ஒரு அழகா வரைபடங்கள்லாம் வரைஞ்சி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி திட்டங்களை தான் எடுத்து வைக்குது. ஆமா, எங்களுடைய கொள்கைகள் என்னன்னா, நாங்க வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டோம். என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல தரமான கல்வி கிடைக்கணும், அது அரசாங்கத்தால கிடைக்கணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கணும், அது அரசாங்கத்தால கிடைக்கணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும், அதுவும் அரசாங்கத்தால கிடைக்கணும். இப்ப இது எல்லாம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு நாங்க 20 வருஷமா 30 வருஷமா வாக்களிச்சோம்ல, காங்கிரஸுக்கு வாக்களிச்சோம்ல, என்ஆர் காங்கிரஸ் வாக்களிச்சோம்ல, பாஜகவுக்கு வாக்களிச்சோம்ல, எங்க போச்சு? ஏன் உன்னால கொடுக்க முடியல? நீ கொடுப்பா நான் வாக்களிச்சோம். இப்ப நான் வந்து வாக்குக்கு காசு வாங்குறது இல்லைண்ணே, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் வாங்குறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 தேர்தலை சந்திச்சுட்டேன். என்ன மாதிரியே ஏன் எல்லாரும் இருக்க மாட்டீங்க? அற்ப காசு 2,000 ரூபாய் வாங்கிட்டு வாக்களிச்சு போறீங்க, அவன் எப்படி உங்களுக்கு சேவை செய்வான்?
இப்போ கந்தசாமி ரங்கசாமிக்கு நம்ம வாக்களிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருக்குண்ணே, என் குடும்பத்தை நோக்கி நான் ஓடணும். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, என் குடும்பத்துக்கு நான் வந்து எதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என் பிள்ளைகளை வந்து என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து கல்லூரி படிக்கிற பிள்ளைய நான் வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். ஆனா எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்க வைக்க முடியுமா? கிடையாது. அரசு செய்ய வேண்டிய வேலை, வேலையை நாங்க வந்து ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து வீதியில நடமாடணும்னா இந்த அரசு என் பிள்ளையை பார்த்துக்கணும் நம்பிக்கை வரணுமா இருக்கக்கூடாதா? அது வரலையே. அப்ப என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு பயம் வருது. சாதாரண பொட்டி கடையில கஞ்சா வைக்கிறானே, கூலிப்புன்னு சொல்லிட்டு அந்த தொடைய அந்த உதட்டு மதிப்புல வைக்கிற அந்த பாக்கெட் இன்னைக்கு வித்துட்டு இருக்கானே, நாங்க தடை செய்துட்டோம்னு சொல்றீங்க. அது இன்னைக்கும் சாதாரண பொட்டி கடையில விக்குதே. இன்னைக்கு அண்டை மாநிலங்கள்ல மாணவர்களை கொண்டு வந்து கல்லூரியில மருத்துவக் கல்லூரியில படிக்க வைக்கிறீங்க. அண்டை மாநிலங்கள் வந்து வர்ற மாணவர்கள் அத்தனை பேரும் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு குடியாளர்களா இருக்காங்க, மது பிரியர்களா இருக்காங்க, போதையில இருக்காங்க, சாலையில நின்றுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா புகையிலை போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, கஞ்சா போயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் யாரால வருது? எண்ணற்ற முறை நம்ம வந்து காவல்துறையில வந்து நாம் தமிழர் கட்சி இதற்காக என்னென்ன போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடத்திருக்கு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், இதற்காக எனக்கு வாக்களிங்கன்னா நீங்கள் உங்க ஏம்பலம் தொகுதிக்கு நீங்க உங்க மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? முதலில் என்னுடைய ஏம்பலம் தொகுதிக்கு நான் சொல்ல வருது என்னன்னா, சிந்திங்க. முதல்ல சிந்திச்சு செயல்படுங்க. நான் எனது குடும்பம் அப்படின்னு சுயநலவாதமா இருக்காதீங்க. நான் எனது தெரு, எனது ஊர், எனது தொகுதி அப்படின்னு சிந்தனைக்கு மாறுங்க. உன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்துல 10 குடும்பம் கெட்டு போயிருக்கு. மதுபானத்தாலும் போதைகளாலும் இந்த கலாச்சாரங்கள் சீர்கெட்டு ஒரு மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ ஏம்பலம் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வளம் உள்ள தொகுதி, விவசாயம் உள்ள தொகுதி. இப்போ இந்த விவசாயம் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விவசாயம் இன்னைக்கு இல்லைன்னு எல்லாமே தரிசாக்கப்படுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 3 வருடம் 5 வருடம் இந்த நிலத்தை தரிசா போட்டாக்கா அரசுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக சுலபமா வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் வாங்கிடலாம். தரிசு நிலம் அப்படின்னு சான்றிதழ் வாங்கலாம். தரிசு நிலம் சான்றிதழ் வாங்கிட்டா என்ன ஆகுது? நிலம் பிளாட் போட்டுருவாங்க, மனைப்பிரிவுகள் போயிடுது. மனைப்பிரிவுகள் போனா என்ன ஆகுது? அவன் அந்த விளைநிலங்கள்ல, அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரப்பு, ஒரு வரப்பு 1 அடி தானே இருக்கும், 1 அடிக்கு இன்னாண்ட விவசாய நிலம், அந்த 1 அடிக்கு பக்கத்துல தரிசு நிலம் விளையாது. இது யார் தீர்மானிக்கிறா? இந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டாலும் விளையின, அதுல எதையுமே விளை வைக்காம நான் தரிசா போட்டோம்னா அந்த அரசு அதிகாரிக்கு வேலை என்ன? அந்த மண்ணை வந்து ஆய்வு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதுல தண்ணீர் இருக்கிற இடமா என்னன்னு சொல்லி பரிசோதனை செய்யணுமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டேற? லஞ்சம். லஞ்சம் புதுச்சேரி மாநிலத்துல லஞ்சம் தலைவிரித்தாடுதுன்னா எல்லா துறையும் லஞ்சம் தான். இன்னைக்கு குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட் பிரிவுல இன்னைக்கு கோடியா சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியில் இருக்கிற அமைச்சர் நமச்சிவாயம். நேரடியாவே இன்னைக்கு நீங்க புதுச்சேரியில போயிட்டு நீங்க வந்து ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ உங்களால ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மனைப்பிரிவு போட முடியாதுண்ணா. முடியாது, வாய்ப்பில்லை. எத்தனையோ வந்து அந்த மனைப்பிரிவுகள் நம்பி இருக்கிற எத்தனையோ முதலாளிகள் இன்னைக்கு கண்ணீர் வச்சுட்டு இருக்காங்க நிலத்தை வாங்கி போட்டு. எங்க பதிய முடியல, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கான அந்த பிபிஏ ரரான்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த சான்றிதழ்லாம் கொடுக்கறது இல்லை, சாதாரணமாக கொடுக்கறது இல்லை. கேட்டால் லஞ்சம் கொடு, லஞ்சம் கொடுத்தாதான் நான் அமைச்சவாய் ஆட்கள் மட்டும்தான் நாங்கள் மனைப்பிரிவு போட்டு விற்க முடியும், மற்றவங்களாம் விற்க முடியாது அப்படின்ற சூழல் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு. இது எல்லாம் மாற்றணும். இப்போ ஏம்பலம் தொகுதி மக்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஓடிட்டு இருக்குண்ணே. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் மட்டும்தான் ஒரு 5 மகிழுந்து விற்பனை நிலையம் வந்துருச்சுன்னா, ஒரு 2 மகிழுந்து பழுது நீக்கும் நிறுவனம் வந்துருச்சுண்ணே. டாடா, சுசுகி, குவாலிஸ், இந்த மாதிரி பெரும் நிறுவனங்களை வந்திருக்குண்ணே. இந்த பெரும் நிறுவனங்கள் மகிழ்ந்த கழுவுறாங்கண்ணே. எந்த தண்ணியை வச்சு கழுவிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த அந்த மகிழ்ந்து பழுது நீக்கும் நிறுவனங்கள்ல தண்ணீர் சுத்திகரிப்பு பண்ணி நிலையம் ஒன்று வச்சிருக்கணும். யாரு வச்சிருக்கா? அதாவது ஒரு மகிழ்ந்து கழுவணும்னா அந்த தண்ணீர் மறுபடியும் அந்த தொட்டிக்கே போகும். அந்த தொட்டியை மறுபடியும் வந்து அந்த சுத்தப்படுத்துற அந்த இயந்திரங்களை வச்சு அந்த தண்ணி மறுபடியும் சுத்தமானதா மாத்தி மறுபடியும் அந்த தண்ணீரை கழுவணும். நீங்க யார் செய்யறா? நிலத்தடி நீர் தானே உறிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நீங்க நிலத்தடி நீரை உரியுறீங்க. எந்த அதிகாரி போய் பார்வையிடறான்? ஒரு நாளைக்கு 500 லிட்டர் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அவன் 500 லிட்டர் தான் எடுப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50ல இருந்து 100 மகிழுந்துகள் கழுவப்படுதுன்னு. ஒரு மகிழுந்து கழுவுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 லிட்டர் தண்ணீர் ஆகும். 50 100 லிட்டர் 100 மகிழுந்து கழுவணும்னா எவ்வளவு தண்ணீர் ஆகும் நினைச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணீர், ஒரு 10 லட்சம் 15 லிட்டர் தண்ணீர் இன்னைக்கு செலவாகும். எங்க யாரு பாக்குறா? இப்ப ஏம்பலம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 இந்த மகிழுந்து கம்பெனிகள் வந்து தண்ணி நீர்வளத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அந்த வாய்க்கால்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. வாய்க்கால்கள் இல்ல. அந்த வாய்க்கால்கள்லாம் இன்னைக்கு நல்லா வந்து நான்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்க்கால்ல தூண்டில் போட்டு சிலை மீன், கெளுத்தி மீன், இந்த விரால் மீன்லாம் பிடிச்சு சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த வாய்க்கால்கள் முழுக்க முழுக்க சாக்கடையா மாறிடுச்சு. நீங்க கடலூர்ல இருந்து நீங்க வந்து கன்னிகோள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ கழிவுகள் அந்த வாய்க்கால்ல கொட்டப்படுது. வாய்க்கால் இன்னைக்கு வந்து முற்றுமுழுதாக அழிச்சிருச்சாங்க. வாய்க்கால் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க. 30 அடி 40 அடி இந்த வாய்க்கால் இன்னைக்கு 5 அடி ஆயிடுச்சு. கேட்டா நாங்க வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு ஏதி கொடுத்துட்டோன்றாங்க. தேசிய நெடுஞ்சாலை என்ன பண்றாங்கன்னா அந்த வாய்க்கால் முற்றுமுழுமா மூடிட்டு ஒரு 6 அடி 7 அடி வாய்க்கால் போட்டு சிமெண்ட் காங்கிரீட் போட்டு ஸ்லாப் போட்டு மூடிடுறாங்க. எங்க இங்க இருந்தது 20 அடி வாய்க்காவை காணோம்னு கேட்டாக்கா எங்களுக்கு தெரியாது. புதுச்சேரி மாநில ஏம்பலம் தொகுதியில எண்ணற்ற போராட்டங்கள் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மது ஒழிப்புக்கு எதிராக, மதுபான கடைகளுக்கு எதிராகவும், இந்த மகிழுந்து கார்களுக்கு எதிராகவும், அப்புறம் வந்து அந்த மருத்துவ கருவிகள், மருத்துவ அந்த கல்லூரிகள் ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிற நிலங்களுக்கு எதிராகவும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். இதை நான் ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் தானே, ஒவ்வொருத்தருக்கான கடமை இல்லையா? இப்போ உங்க வீட்டுல வென்று வந்தா இதெல்லாம் நான் இந்த தொகுதியை மாற்றம் செய்வேன் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கான ஒரு இதா சொல்லிருங்களேன். இப்போ எங்களுக்கு வந்து நாங்க வென்று ஏம்பலம் தொகுதியில வென்று வந்தோம்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் அந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி முழுமையாக கடற்கரை பகுதி தான். இப்போ எங்க ஊர்ல பிள்ளையார்குப்பம்னு ஒரு கடற்கரை பகுதி இருக்கு. அந்த கடற்கரை பகுதியை இன்னைக்கு புதுச்சேரிக்கு போய் நம்ம வந்து புதுச்சேரி கடற்கரைக்கு போய் நம்ம வந்து சுற்றுலா தலம் அங்க இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த புதுச்சேரி கடற்கரை நம்ம வந்து பார்த்துட்டு அழகு ரசிச்சுட்டு சந்தோஷமா சுற்று பார்த்துட்டு போறோம். அதே இப்போ ஏம்பலம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார்குப்பம் கடற்கரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமா மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய கனவு வச்சிருக்கோம்ண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளா விளையாட்டு மைதானம் இல்லை. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏம்பலம் தொகுதி, பாகூர் தொகுதி, அரியாம்பம் தொகுதி, மணவழி தொகுதி, நெட்டப்பாக்கம் தொகுதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறங்கள் சார்ந்த இடம். மீனவர்களும் விவசாயிகளும் இருக்க சொல்லணும். அந்த மீனவ கிராமங்கள்லையும் மீனவர்களுடைய குடும்பங்களிலிருந்தும் விவசாய குடும்பங்கள் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இன்னைக்கு அந்த விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான மைதானங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ போன ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சிறப்பு விருந்தினராக கூட்டிருந்தாங்க. நம்ம போராட்டம் பண்ணோம். ஏம்பலம் தொகுதியில் நாம் தமிழ் கட்சி நம்ம சட்டமன்ற உறுப்பினராக நம்ம வெற்றி பெற்று உள்ள போகும்போது அவங்களுக்கான அந்த விளையாட்டு மைதானங்களை அனுப்பிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் பனை மரங்கள் அதிகம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மதுபானத்தை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மதுபானம் உயிரை குடிக்கும். அதே பனை மரத்துல இருந்து வர்ற அந்த பதநீர் கல்லுலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உயிரை வந்து வாழ வைக்கும். இன்னைக்கு ஒரு மரத்து பணங்களை குடிச்சா கிட்டத்தட்ட 380 விதமான தோல்வியாதிகள் சரியாகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு மரத்து பணம் எங்க வீட்டுல எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க அப்பெல்லாம் கொடுப்பாரு. காலையில எழுந்துச்சு பனை மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு மரத்து கல்லை வாங்கிட்டு ஒரு 48 நாள் குழந்தை பிறக்காத தம்பதியர் கூட குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க. நோஞ்சான இருக்கிற குழந்தைங்க, சோவையா இருக்கிற குழந்தைங்க, தோல்வியாதி இருக்கிற குழந்தைங்கலாம் அன்னைக்கு வந்து பார்த்தா பாலாடையில பால் எப்படி கொடுக்குறாங்களோ அது மாதிரி கல்லை கொடுப்பாங்க. கல் உணவா இருந்துச்சு. அப்படியேப்பட்ட ஒரு அந்த கல் உணவை வந்து மீட்டெடுத்து அண்ணன் சொல்ற மாதிரி அந்த ஏம்பலம் தொகுதியிலேயே ஒரு விற்பனை கூடம் அமைச்சு பனைமரத்துல இருந்து வருகின்ற கருப்பட்டி, பதநீர், கல்லு, கருப்பட்டி, அந்த கருப்பட்டியில இருந்து தேநீர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தயார்படுத்தி அது மாதிரி மட்டையை மதிப்பு கூட்டு பொருளா நம்ம விற்பனை செய்யணும். அதுக்கு அரசே அங்க ஒரு அங்காடி அமைக்கும். அங்க அங்காடி அமைக்கும் போது அந்த இடத்துல வந்து பனைமர மரங்களுக்கு அரசு விலையை கொடுப்போம். அப்ப அந்த மதிப்பு கூட்டு பொருளை விற்கும் போது நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். நீங்க மதுபானத்தை மத்தியமே நம்பிட்டு இருக்கீங்க. நீங்க பால் சந்தை மதிப்பு அதிகமா இல்லையா? காலையில ஏஞ்சி ஒரு குடும்பம் வந்து பால் சந்தை மதிப்பு அந்த பால் உற்பத்தி பண்ண எல்லா ஏம்பலம் தொகுதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கறவை மாடுகள் அரசு வந்து மானியமா கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை வந்து நிறுத்திட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கறவை மாடுகள்ல வெளி மாடுகள் வந்து இறக்குமதி பண்றோம். இறக்குமதி பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்கு வீட்டுக்கும் 2 கறவை மாடுகள் கொடுக்கப்படும். 10-15 நாட்டு கோழிகள் கொடுக்கப்படும். இதை நீங்க வளர்த்து எடுங்க. வளர்த்து உங்களுக்கான வருமானத்தை நீங்க கேட்டுங்க. அற்ப காசு 2000க்கு 3000க்கு நீ வாக்களிச்சுட்டு நீங்க போயிடுறீங்க. ஆனா நாங்க உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். நீங்க 1 லிட்டர் பால் வந்து பாத்தீங்கன்னா 36 ரூபாய் 26 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றாங்க. ஒரு பசுமாடு சாதாரணமா 10 லிட்டர் காலையில 5 லிட்டர் சாயந்தரம் 5 லிட்டர் கொடுக்கும். அப்ப 10 லிட்டர்னு வச்சுக்கீங்க 36 ரூபான்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 360 ரூபாய் நீங்க ஈட்டு இல்லாம 2 மாடு என்னாச்சு? அப்ப மாசம் என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை விலை தெரியுமா? 30 ரூபாண்ணே கிராமங்கள்லயே. அப்ப 10 கோழி வளர்க்குறோம்னா ஒரு நாளைக்கு 5 கோழி 5 முட்டை விடுதுண்ணே. 5 முட்டை 30 ரூபா, 5 5 150 ரூபா. என் மக்களை நானே வசதியா வாழ வச்சுட்டேன்னா அவன் ஏன் வாக்குக்கு காசு வாங்க போறான்? அவன் ஏன் தனியார் தேடி போறான்? இப்ப சுத்தமான குடிநீர் நான் கொடுத்துறோம். ஏம்பலம் தொகுதியில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அரசு 7 ரூபா வித்துட்டு இருக்குங்க. அது 7 ரூபாயும் கிடையாது, இலவசம். இலவசம் இல்ல, அது அவங்களுக்கான உரிமை. செய்ய வேண்டியது எங்க கடமை, நாம் தமிழ் கட்சியோட கடமை. அதுக்குதான் நாங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கோம். அரசு தரும் பொருட்களுக்கு விலை கிடையாதுன்னு. அந்த பொருள் அவங்களுடையது, குடிநீர் அவங்களுடையது.
மருத்துவம் அவங்களுடையது, கல்வி அவங்களுடையது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை 3: கல்வி, மருத்துவம், குடிநீர். இதை 3ஐயுமே கொடுத்துட்டு அவன் தேவை பூர்த்தி ஆகுதா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் ஏன் வந்து வெளியே வந்து கையாந்த போறா? இப்போ குறிப்பா ஒண்ணே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இந்த பாட்டில் சொன்னான்னு பாத்தீங்களாண்ணே, ஒரு பாட்டிலோட விலை இன்னைக்கு 40 ரூபாண்ணே ஒரு குடிநீர். ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது குடிநீருக்காக ஒரு குடுவை வருதுன்னு 40 ரூபா. ஒரு நாளைக்கு 40 ரூபா. இந்த மாசம் என்னன்னாச்சு? 400, 400, 800, 1200 ஆகுதுண்ணே ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு என்னன்னாச்சு? 12,000. அதுக்கு ஒரு 13,400 வருதுண்ணே. அப்ப 5 வருஷத்துக்கு என்னன்னாச்சு? ஒரு குடிநீருக்காகவே என் மக்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடிநீர் கொடுத்துட்டா அந்த பணம் சேமிப்பு அடையுமா அடையாதா? கல்விக்கு போறோம் இன்னைக்கு எல்கேஜி, குறைந்தபட்சம் எல்கேஜி. இப்ப வந்து புதுச்சேரியில் ஒரு பெரிய தொழில் நிறுவனம்லாம் இருக்குண்ணே. அதாவது நான் பேர் சொல்ல வந்தேன், அமலேபவம், இந்த குளினி, ஆல்ஃபா, ஆச்சாரியா, அந்த பள்ளிக்கூடம் இருக்குண்ணே. நீங்க உங்க பிள்ளைகளை கொண்டு போய் குறைந்தபட்சம் எல்கேஜியில் சேர்க்கணும், லட்சக்கணக்கில் நீங்க வந்து டொனேஷன் கொடுத்தாகணும். கொடுத்தாதான் சீட்டு. அப்படியே கொடுத்தா உன் பிள்ளை வந்து முதல் வகுப்பு போற வரைக்கும் தான் அவனுடைய இது. அதுக்கப்புறம் நம்ம தான் எடுத்துக்கணும். காலையில 7 மணிக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கண்ணே. எந்த அரசு துறை கேட்குது? இரவு 8 மணி ஆகுதுண்ணே. 10வது படிக்கிற மாணவர்கள், 8வது படிக்கிற மாணவர்கள், 11ஆம் 12ஆம் மாணவர்கள் வீட்டுக்கு வரது இரவு 8 மணி ஆகுது. காலையில 7 மணிக்கெல்லாம் வாகனம் வந்தது, 7 மணிக்கெல்லாம் ஏற்றி விட்டோம்டா. அதுல குறிப்பா இன்னொரு குடும்பம் பாருங்க, நான் லட்சமா கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. என் மாணவனை படிக்க வைக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசு துறையோட கடமை. அரசு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க எங்க போறோம்? தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளிகள் என்ன நடக்குது தெரியுங்களா? மாணவன் குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய கடமை. அவங்க வச்சிருப்பாங்க. குறிப்பா 500 மதிப்பெண் அவன் 450க்கு மேல 400க்கு மேல எடுக்கணும். எடுக்கலன்னா அடுத்த ஆண்டு உனக்கு அந்த பள்ளியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. இது எப்படியாப்பட்ட மனநலனை? நோய் இருக்கிறவங்கலாம் கூட்டு வந்து, நோய் இல்லாதவங்கலாம் கூட்டு வந்து அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்றதும், படிக்க வைக்கிறவங்க மட்டும்தான் தனியார் பள்ளியில் இடம்ன்றது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். படிக்க வைக்காதவன படிக்க வைக்கிறது தானே வாத்தியாரோட வேலை. நல்லா படிக்கிற மாணவனுக்கு மட்டும்தான் இங்க நாங்க வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம். நல்லா படிக்காத மாணவனோட நிலைமை. நாம் தமிழ் கட்சி அப்படி செய்யாதுன்னு. தனித்திறமை மேம்பாடு. ஒரு மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 திறமைகள் இருக்கும். ஒருத்தன் படிப்பான், ஒருத்தவன் ஆடுவான், ஒருத்தன் ஓடுவான், ஒருத்தன் நல்லா வந்து கையெறி பந்து விளையாடுவான், ஒருத்தவன் கால் பந்து விளையாடுவான், ஒருத்தன் மட்டை பந்து விளையாடுவான், ஓவியம் வரைவான். அவனுடைய தனித்திறமையை நாம் தமிழ் கட்சி ஊக்குவிக்கும். அப்ப என்னன்னா அது ஒரு பாடத்திட்டமா இங்க வரும். இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி நீங்க பாத்திருப்பீங்க. 10ஆவது படிக்கிற மாணவர்களுக்கு ஐடின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டான். 5 பாடம் தானே நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு 6 பாடமா படிக்கிறான். என்ன காரணம்? ஏதாவது ஒரு துறையில அறிவியலோ, சமூக அறிவியலோ, கணிதத்திலேயோ, ஆங்கிலத்திலேயோ, தமிழத்திலேயோ அவன் சரியா படிக்கலன்னா அந்த ஐடி என்ற ஒரு மார்க் எடுத்து இதுல சேர்த்து அவனை மதிப்பெண் பெற வச்சு தேர்ச்சி பெற வைக்கிறாங்க. அப்படி ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வரும்போது நான் ஏன் மாணவனுக்கு தனித்திறமை கொண்டு வர மாட்டேன்? உனக்கு கணிதம் வரலையாடா தம்பி, விளையாடு. உனக்கு என்ன விளையாட்டு இருக்குது? ஓட்டப்பந்தயம் போடுவியா? ஓடு. ஆடுவியா? ஆடு. பாடுவியா? பாடு. மட்டைப்பந்து விளையாடு. பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேரு. அதில் அந்த மதிப்பெண்ணை நாங்கள் மதிப்பெண் கொடுத்துட போறோம். ஆங்கிலத்தில் நீ மதிப்பெண் எடுக்கலையா? இதுல இருந்து மதிப்பெண்ணை தூக்கி அல போடு. வெற்றி பெற்றப்போ உனக்கு அந்த சான்றிதழ் கொடுப்போம். அந்த சான்றிதழ் நீ வச்சுட்டீங்கன்னா தமிழை படிச்சு 12வது போயிட்டு நீ கல்லூரியில் படிக்கணும். என் பிள்ளைய நாங்களே படிக்க வைக்கிறோம். அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறான் அதை நாங்கள் படிக்க வைக்கிறோம். விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க படிக்க வைப்போம். படிக்க வச்சு அவன் உடற்பயிற்சி ஆசிரியராவோ, உடற்கல்வி ஆசிரியராவோ நாங்கள் கொண்டு வந்துட போறோம். அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டத்தை உயர்த்தி கொடுத்துட போறோம். நாம் தமிழர் கட்சி எதுக்கு அப்படின்னு நீங்க ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், படிக்க நல்ல கல்வி, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம், மருத்துவம், அடிப்படை மருத்துவம் இருந்து அறுவை சிகிச்சை, உயர்வு சிகிச்சை, இருதய சிகிச்சையோ அல்லது மூளை அறுவை சிகிச்சையோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சை, அத்தனையுமே நாம் தமிழ் கட்சியில மக்களுக்கு நாங்கள் வந்து பணமே வாங்காம கொடுப்போம். அப்போ ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட கொண்டு இருக்கோம். வேளாண்மை அரசு பணி, குறிப்பா வேளாண்மை அரசு பணி, படித்தவர் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை. வேளாண்மையை ஊக்குவிப்போம், மதுபானத்தை ஒழிப்போம், போதையில்லா ஒரு மாற்று சமூகத்தை படைப்போம். ஒரு 5 ஆண்டுகள் எங்கள்கிட்ட கொடுத்து பாருங்களேன், என்ன ஆயிட போகுது? 40 ஆண்டுகளா நீ உலகம் மாறிடும் உட்காந்துட்டு தானே இருக்க. இப்ப 20 ஆண்டுகளா காசு கொடுத்தானே வாக்கு தெரிஞ்சுட்டு இருக்க. யார் காசு கொடுக்குறாங்களோ நம்ம மக்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்குண்ணே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தருவாயில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்கண்ணே. இப்போ எங்க அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், என் மனைவி இருக்கா, என் பிள்ளை அடுத்து வாக்கு வாங்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ எங்க அப்பா, நான் வாக்குக்கு காசு வாங்குறது இல்லை. எல்லா குடும்பங்களையும் நடக்கும். ஒரு குடும்பம் இருக்கும், இப்போ 4 பேரும் வாக்கு வாங்குறாங்க, 2 பேருக்கு வாக்கு வாங்கிடுறாங்க. இப்போ குறிப்பா ஒரு ஆளுக்கு 5000 தராங்கன்னு வச்சுன்னா, வாக்குக்கு 1000 சொல்லிட்டு 4000 8000 வாங்கிடுறாங்க. வாங்கி கையில வச்சுக்கிட்டு வாக்களிக்கிற அன்னைக்கு வரைக்கும் கம்முன்னு இருக்காங்க. வாக்களிக்க காலையில போகும்போது என்ன சொல்றாங்க, 4 பேருக்கும், தம்பி 2 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டோம், அப்பா அம்மா நாங்க 2 பேரும் இந்த பக்கம் கொடுத்துட்றோம்,
ஒருத்தவன்ட்ட காசு வாங்க போடுறோம், நீங்க 2 பேரும் அவங்களுக்கு போட்டுருங்க. கட்சிக்கு வாக்களிக்கிற தொண்டன் இருப்பான் இல்லையா, காங்கிரஸ் கட்சிக்காரனோ இல்ல பாஜக கட்சிக்காரனோ என்ஆர் கட்சிக்காரனோ அவன் கோடி ரூபாய் கொடுத்தா கூட வாக்கு மாத்தி போட மாட்டான். உண்மையா இல்லைங்களா? அப்ப இந்த நடுத்தர மக்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனசாட்சிக்கு விரோதமா நான் செயல்படக்கூடாது, 2 பேர்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கிட்டேன், நீ 2 ஓட்டு போட்டு நீ 2 ஓட்டு போட்டுனா அங்கதான் ஊழல் லஞ்சமே விதைக்கப்படுது. நீ அந்த அரசியல்வாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல காசு தரேன், எவனே ஒருத்தர் ஜெயிக்க வச்சுட்டீங்க. இப்போ இவன் ஒரு தொகுதியில் 2 வேட்பாளர், இவன் 50 கோடி இவன் 50 கோடி செலவு பண்றானே, எவனே ஒருத்தன் ஜெயிக்க வாக்கு வாங்கிட்டு நடுத்தரமா இருக்கிற மக்கள் ஜெயிக்க வச்சிருங்க. அவன் 50 கோடி செலவு பண்ணிட்டு 500 கோடி சம்பாதிச்சிருவான். இந்த 50 கோடி வாங்கி தோல்வி வெட்டுறான் இல்லைங்களா, அவன் அடுத்த தேர்தல் எப்போ வருதுன்னு பார்ப்பான். அப்ப இவனை விட நம்ம அதிகமா கொடுத்தா நம்ம ஜெயிச்சோன்னு இவன் 150 கோடி செலவு பண்ணி 100 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் லாபம் வந்துருச்சு இல்ல அவனுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வாக்குக்கு காசு வாங்குங்க, நல்லா படிச்சவனோ பண்பாளனோ நாம் தமிழ் கட்சி கூட விட்டுருங்க. எவனா ஒருத்தர் இருப்பான்ல, நல்லவன் இருப்பான்ல, தொலைநோக்கு பாருங்க, அவனுக்கு வாக்களிங்க. இவன் 2 பேரையும் 2 தேர்தலில் புறக்கணிங்க. இவனுக்கு 100 கோடி நஷ்டமாகும், அவனுக்கு 100 கோடி நஷ்டமாகும். அடுத்தது அவன் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். ஏன் வரப்போறான்? 10 ஆண்டுகள் அந்த முற்றும் போது அந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டையும் மாற்ற முடியுமா? முடியாதா? ஏன் அதை செய்ய மாட்டீங்க? திடனுக்கு எத்தனை நாள் தான் திடனுக்கு வாக்களிச்சுட்டே இருப்பீங்க? எத்தனை நாளுக்கு நீங்க மனசாட்சிக்கு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க? அந்த பணம் யாருடைய பணம்? உன்னுடைய பணம் தானே. அவன் உண்மையா நேர்மையா சம்பாதிச்சிருந்தானா, வியர்வை சிந்தி சம்பாதிச்சிருந்தானா அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்க போறா? வேற துறையை தூக்கி போயிட்டு போறா? இந்த துறையில போட்டா, இந்த அரசு இந்த சட்டமன்ற தேர்தலையே நாடாளுமன்ற தேர்தலையே போட்டா நம்ம 1000 கோடி 5000 கோடி சம்பாதிச்சிடலான்ற அந்த எண்ணத்தில் தானே வரா. அந்த எண்ணத்தை முற்றுமுழுதாக மறுக்கடிச்சு அவனுக்கு 2 தேர்தலை உட்கார வச்சிட்டீங்கன்னா அவன் வாக்கு காசு தர மாட்டது. உன்னை மாரி அவனும் வாக்களிக்க தெருவில் நிற்பான், நீ நிற்ப. முற்றுமுழுதாக மாறும். மாற்றம் நம்மிலிருந்து தானே பிறக்கணும். நம் மாறாத வரை சமூகமும் மாறவும் மாறாது, எதுவும் மாறாது. நாளைக்கு உன் பிள்ளைகள் குடிகாரர்களாவோ, உன் பிள்ளைகள் மது போதைகளாவோ, உங்க வீட்டில் நடக்காத வரைக்கும் நல்லது இல்லை. உன் பிள்ளைகள் குடிக்காத வரைக்கும் உனக்கு நல்லது. உன் பிள்ளைகள் மதுவில் மாட்டாத வரைக்கும், போதையில் மாட்டாத வரைக்கும் நல்லது. ஆனா சுற்றி இருக்கிற பிள்ளைகள் குடிச்சு குமாரம் அடைகிறாங்க. நாளைக்கு உங்க பிள்ளைகள் மாறுறதுக்குள்ள திருந்துங்க, வருந்துங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வர சட்டமன்ற தேர்தலில் உறுதியா நீங்க வாக்களிப்பீங்கன்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா நாங்க சேவை செய்ய வந்திருக்கோம். இன்னைக்கு என்னுடைய வருமானம், மாத வருமானம் நான் வந்து குறைஞ்சபட்சம் 40,000 50,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு அந்த வருமானம் போதுமானது. சட்டமன்ற உறுப்பினராக என்ன ஆக்கிட்டீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருமானம் தருவாங்க. அதுக்கு எதுக்கான எனக்கான வருமானம் 40,000 50,000 போதும். மீதி பணத்தை நான் என்ன செய்வேன்? படிக்காத பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். அரசு பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுப்பேன். அந்த பள்ளி வகுப்பறையை ஒரு தனி மனிதனால செய்யும் போது நான் ஏன் அரசு சார்ந்து நான் செய்ய மாட்டேன்? அப்ப அந்த வகுப்பறையில ஒரு நவீன வகுப்பறையா மாத்துவோம். இது எல்லாம் நாம் தமிழ் கட்சி செய்யும். நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப நான் ஓடுறேன்னு, ஓட்டப்பந்தயம் நடக்கும் போது 10 பேர் ஓடுறா, நானும் ஓடுவேன், நல்லா ஓடுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையாண்ணே? வாய்ப்பே கொடுக்காம நீயும் வந்து நீ இன்னும் ஓட போற, அவனே ஓட மாட்டான், ஓட்டப்பந்தயில் ஓடுறான், தோத்துனே இருக்கான், அவனுக்கு தான் நாங்கள் போடுவோம். தோத்துனே இருக்கிறவனுக்கு வாக்கு இருக்கிறீங்க. நான் நல்லா ஓடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நான் ஓடுவேனா, ஓட மாட்டேனா, இல்லை பாதியிலே தடுக்கி விடுவேனா தெரியும். அப்படியே ஓடணும். 5 வருஷம் தானே, 50 ஆண்டுகள் ஒன்றும் நாங்கள் இருக்க போறது இல்லை. 2026 எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 2031 நல்லா ஆட்சி அமைச்சனா, நல்ல வாய்ப்பு கொடுத்தனா, மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சிந்தனை கொடுத்தனா, தொலைநோக்கு பார்வையோட நான் வச்சதுன்னா எனக்கு வாய்ப்பு வச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் வெளியே அனுப்புங்க. இல்லையா, ஒரு ஆண்டுகள்ல மக்களா தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய முடியுமா முடியாதானே? முடியுமா முடியாதா? ஒரு ஆண்டு வாய்ப்பு கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் சரியா இல்லைன்னாக்கா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு தகுதி நீக்கம் செய்ய சொல்லுங்க. மறு சட்டமன்ற தேர்தல் வரல, உங்களுக்கான வாக்காளர்கள் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுங்க. ஏன் இதை செய்ய மாட்டீங்கன்னு எங்களோட கேள்வி. இப்ப நாங்களே வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. 2026 சட்டமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கொடுத்து பாருங்க. கொடுத்தாதானே தெரியும் நான் சரியா செய்யறேன்னா செய்யலையான்ட்டு. அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னம் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு சின்னம் வந்துச்சுன்னு. இன்னைக்கு 2014 எங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க நாம் தமிழ் கட்சி வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலம் போய் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் 3வது பெருமையான ஆகப்பெரும் கட்சியா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. எங்களுக்கான தனி சின்னம் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சின்னம் நிரந்தரமானது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசை வாங்கிக்கிட்டு உண்மையா நேர்மை மனசாட்சிக்கு பயந்து வாக்களிக்கிறீங்க. காசை வாங்கிக்கிட்டு உண்மையானவருக்கு நேர்மையானவருக்கு வாக்களிங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. முற்றுமுழுதாக அந்த பூமியை ஒரு புதிய உலகமா மாற்றி காட்டுறோம். அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கணும்னா நாங்கள் ஏமலந்தோல் சட்டமன்ற மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் ரொம்ப பயனுள்ளதாகவும் மக்களிடம் நேரடியாக நீங்க வந்து
இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அருந்தமிழ் நேயர்களின் சார்பாக நீங்கள் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். அருந்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். புதிய தேசம் படைப்போம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர்.